வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஃப்ளம்பிங் ஒர்க்கு எப்படி கன்சீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோ வரும். இன்றைக்கி ஒரு பில்டிங் ஒன்று ஃப்ளம்பிங் கன்சீல் பண்ண 2 பாத்ரூமுக்கு வந்திருக்கோம். பாத்ரூம் பைப்பு போட வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த பில்டிங் தான் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு உடச்சி தான் போட்டிருந்தோம். அந்த வீடியோவும் பார்க்கலாம். ஏற்கனவே இதெல்லாம் உடைச்சாச்சு, கன்சீல் பண்ணியாச்சு. ஏற்கனவே இந்த ரூம் வந்து ரூமாக இருந்துச்சு. இது வந்து அட்டாச் பாத்ரூம் வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆகுது. பாத்ரூம் கிச்சன்லாம் மாற்றுறாங்க. இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று, அது ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று, இது ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று போடுறாங்க. உடச்சி எல்லாத்துக்கும் ஆணி போட்டாகுது. இப்போ பைப்பு கட்டுறதுக்கு இது வந்து 4 இன்ச்சு எல்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு ப்ளஸ் இந்தியன் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து 1 வே ஃப்ளோர் ட்ராப்பு. நம்மளுக்கு வேறு வே வராதனால நம்ம 1 வே வச்சுருக்கோம். இதுக்கு பிவிசியில் இதுமாரி ஜாலி கொடுத்துருவாங்க. அது வேணுன்னா வச்சுக்கோங்க. நம்ம எஸ்எஸில் வச்சுருக்கோம். இது ஜாயிண்ட் கப்ளிங்கு ஃப்ளோர் ட்ராப் ஜாயின் பண்ணுறதுக்கு நூல். இது லாங் ப்ளக்கு. இது வந்து அஜித்தில் கன்சீல் வால்வு. 2 பாத்ரூம் இருக்கிறதுனால ஷவர் வால்வு 2 கன்சீல் வால்வு. இது வந்து சிபியூசி 3/4 கரு த்ரெட் எல்போ. இப்போ இந்த பைப் லைன் ஏற்கனவே இப்போ போட்டாச்சு. இது வந்து டீ போட்டு டெலிவரி அந்தாண்ட தள்ளியாச்சு. இந்த பைப்பு ஏன் விட்டுல, இது இந்தியன் பேசன் வச்சுட்டு அதுலேருந்து 2 அடி வச்சா கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த பைப்பு வச்சுருக்கோம். இந்தியன் பேசன் எவ்வளோ ஹைட்டில் வருதுன்னு தெரிய பார்க்குறது. இது ஹீட்டருக்கு இன்புட் வச்சாச்சு. இங்கே ஒரு டீ போட்டு இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி ஒரு டேப் வச்சாச்சு. பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சா கரெக்டாக டேப் ஈவனாக இருக்கும். இதுலேருந்து 11 இன்ச்சு கரெக்டாக சென்டர் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஷவரு வால்வு. அதுலேருந்து ஒரு 7 அடி மட்டத்துக்கு ஷவரு பைப்பு மேலே ஷவர் வைக்கிறதுக்காக டேப் போட்டுக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இது இடையில வந்து 8 இன்ச்சு இருக்கணும். பக்கத்துக்கு 4 இன்ச்சு சென்ட்ரு பைப்லேருந்து வச்சுக்கிட்டா கரெக்டாக ஈவனாக இருக்கும். இப்போ ஹீட்ரு பைப்பு சிபியூசி பைப்பு அதுவும் மட்டமாக ஸ்பிரிட்டில் வச்சு போட்டாச்சு. இதில் வந்து வேஸ்ட் வாட்ரு இந்த பள்ளத்தில் வந்து இது வந்து 4 இன்ச்சு இருக்கணும். அதனால் இந்த பீம் இருக்கிறதுனால இப்போ அந்த பீமு பிசுறு வந்தது ஃபுல்லாக உடச்சாகுது. ஃபுல்லாக உடச்சி கொடுத்தா அவங்க டைல்ஸு போடுறது ஜல்லி போட்டு இடிக்கிறது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் உடச்சி கொடுத்தாவுது. இப்போ வந்து இன்னொரு பாத்ரூம் போடாது. நம்ம அளக்கிற டேப்பை வச்சு அளந்தால் கரெக்டாக நம்ம மைனூட்டாக அளக்கலாம். ஆர்சாப் இல்லைன்னா அளத்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். பீஸ் பைப்பு அதிகமாக ஒதுங்கும். இது வந்து நம்ம ஃபினோலக்ஸ் பைப் ஐஎஸ்ஐ போடுறதுனால கொஞ்சம் ஃபிட்டிங்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகும். கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். அந்த டீலேருந்து சொருவி இந்த எல்போவை நேராக வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் பிடிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதேமாரி கட்டுக்கம்பி வச்சு ஃபுல்லாக கட்டிட்டா நல்லது. இப்போ வந்து டேப்புக்கு பாயிண்ட் வைக்கணும். ஒரு டீ இடையில போட்டு அதுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துக்க வேண்டியது. 4 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம இதை தான் ஃப்ரேம் வச்சு அறுத்துட்டு இருந்தானா கொஞ்சம் மெனக்கட்ட வேலையாக இருக்கும். அதனால் பிளேடை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக. இப்போ சால்வெண்ட்டு நம்ம வந்து சலிக்க போட்டுக்கணும், ரிட்டர்ன் ஆகாமல் போட்டுக்கணும். நம்ம இப்போ இந்த லெவல் போட்டாச்சு. இந்த சைட்லேருந்து பக்கத்தில் இதுமாரி லாங் பிளக் மாட்டிக்கிட்டு நம்ம வச்சுட்டு அளவு வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர்லேருந்து அந்த டீ போட்ட சென்டர்லேருந்து இந்த டேப்பு சென்டர் வரைக்கும் 4 இன்ச்சு இருந்தால் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். டேப்பு முறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். 3 இன்ச்சுலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து மட்டமாக கட் பண்ணிட்டா கட் பண்ணி ஆகணும். மட்டமாக ஈவனாக கட் பண்ணால் தான் ஃபினிஷிங்காக இருக்கும். ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நேர் பார்த்துக்க வேண்டியது, மேலே கீழே இறங்குறது நேர் பார்த்துக்க வேண்டியதான். இது மட்டும் நம்ம இந்த கன்சில் வாலில் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். இந்த அம்புக்குறி மேல் நோக்கி தண்ணி எந்த லெவலில் போதோ அந்த வாட்டத்திலாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ டேப்பு போட்டு அதெல்லாம் நம்ம கலவைப்படாமல் ஹெட்டெல்லாம் டேப் போட்டு ரெடியாக வச்சாச்சு. எம்டியாக தான் ஏற்றி வச்சாச்சு. இப்போ அதில் சால்வெண்ட் போட்டு ஒட்டி ஆகுது. இது கீழே இருந்து கரெக்டாக 11 இன்ச்சு வால்வு சென்டர் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கீழே இருந்ததுன்னா நம்ம டேப்பு மட்டத்துலேருந்து கரெக்டாக இருக்கும். இந்த அம்புக்குறியை பாருங்கள், அம்புக்குறியை மறக்காமல் நம்ம அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா சவரில் இந்த வாட்டரில் இது கம்மியாக வரும் தண்ணி. இதையும் நம்ம நேர் பார்த்துக்க வேண்டியதான். வச்சு கட்டியாச்சு ஃபுல்லாக. இந்த ஷவருக்கு போடுறது வந்து தரையிலேருந்து கரெக்டாக ஒரு 7 இன்ச்சு 7 அடி ஹைட் இருந்தால் போதும். 7 அடிக்கு மேலே இருந்தால் ஓகே தான். அப்போ தான் இந்த ஸ்கொயர் ஷவர் தான் போட்டிங்கன்னா கொஞ்சம் பரவலாக அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கெல்லாம் சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. இப்போ இந்த இது முடிஞ்சிட்டு இதுலேருந்து 4 இன்ச்சு வச்சு கரெக்டாக முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த டீ டெலிவரியிலே போட்டு ஹீட்டருக்கு இன்புட்டு கொடுத்தாச்சு. அதுலேருந்து டீ போட்டு டெலிவரிக்கு போட்டாச்சு. இதுலேருந்து 2 அடி ஹெல்த்து பாஸ்ட்டுக்கு, இது வந்து வெஸ்டர்ன் டேங்க்கு இன்புட்டு வாட்ரு. இந்த இப்போ சிபிவிசி பைப் லைன் தான் போட போகிறோம். இப்போ கட்டுக்கு மேலே தான் ஃபுல்லாக கட்டியாகுது. இப்போ இந்த மண் வந்து எடுத்துருக்காங்க, ஜல்லி மேடாக இருந்ததுனால. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோராக நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கிறனால இந்த டைல்ஸ் மட்டத்துலேருந்து ரூமு மட்டத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 3 இன்ச்சு பள்ளமாக இருந்ததுன்னா நல்லா தண்ணி ஓடுறது வாட்டர் இருக்கும். அதனால் மண் எடுத்துகிட்டு ஜல்லி போட்டு இடித்து கரெக்டாக கொண்டு வராங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நடக்கிறதுனால இப்படி நடக்குது. இப்போ இது 2 இதையும் இதே சிபிவிசி பைப்பு இதெல்லாம் போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த லைனு மண்ணையும் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ இது மண்ணை எடுத்த பிறகு இந்த 4 இன்ச்சு லைனு வேஸ்ட் லைன் போட வேண்டியதான். இப்போ இந்த லைனு போட வேண்டியதான். இப்போ 4 இன்ச்சு பைப் போட்டாச்சு. இப்போ வெஸ்டர்னுக்கு பைப் லைன் வச்சாகுது. இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் பைப்பு வந்து 4 இன்ச்சு சென்ட்ரு வந்து 10 இன்ச்சு இருக்கணும். கார்னர் வந்து 8 இன்ச்சு இருக்கணும். நார்மலான வெஸ்டர்னுக்கு இந்த சைடு கேப்பு வந்து நம்மளுக்கு வந்து 20 இன்ச்சு இருக்கணும். கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து 20 இன்ச்சு இருக்கணும். இப்போ வந்து 19 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ 20 இன்ச்சு தள்ளி வச்சாச்சு. இப்போ அதில் வந்து கல் வச்சு பேக்கிங் பண்ண வேண்டியது தான் நம்ம. இது முடிஞ்சுட்டு இந்த வந்து ஃப்ளோர் டாப் வந்து ஜாயிண்ட் கப்ளிங் ஒட்டி தள்ளியாச்சு. இது பக்கத்துக்கு 5 இன்ச்சு இருக்குன்னு எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். இது கரெக்டாக 5 இன்ச்சு வச்சா தான் நம்ம ஸ்கொயர் ஜாலி எல்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிட்டிங் மாட்டுறப்ப வீடியோ போடுறேன். நன்றி.